இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் காக்காசனம். காக்காசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆரம்பிப்போம். ஒரு 2 சுற்றுகளாக செய்ய இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 5 எண்ணிக்கையும் இடைவெளி ஒரு 5 மூச்சு சுவாசம். அந்த மூச்சு சுவாச இடையில் நமது ஆசிரியர் அவர்கள் பழங்களை பற்றி சில வார்த்தைகள் நம்மிடம் பகிர்ந்து கொள்வார்கள். பின் ஒரு சுற்று முடிந்த பிறகு 2வது சுற்று ஒரு 5 எண்ணிக்கை அது முடிந்த பிறகு 2வது சுற்று முடிந்த பின் அதனுடைய பலன்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். இந்த ஆசனம் எந்த நேரம் செய்யணும், எப்படி செய்யணும் என்று உங்களிடம் இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் எழுந்தவுடன் காலை கடமையெல்லாம் முடித்துவிட்டு வயிறு எம்டியாக இருக்கணும். அப்போ ஆசனங்களை செய்ய பழகினோம்னா நம்ம சிறந்த பலன்களை நம்மால் அடைய முடியும். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்குள்ளே யோகா ஆசனங்கள் செய்து பழகி வந்தால் பல நன்மைகளை நம்மால் பெற முடியும். இப்போ எளிய பயிற்சிகள் செய்ய இருக்கிறோம். செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்வோம். காலை அப்படி நீட்டி கொண்டு வலப்பக்கமாக ஒரு 5 முறை சுழற்ற வேண்டும். 1 2 3 4 5. இப்போ இடது பக்கமாக 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கு எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்போ நம்ம ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். ஆசனம் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்ய வேண்டும். 2 கையும் நல்லா தரையில் ஊனிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி 2 காலையும் தூக்கி கை மேலே வைக்க போகிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போ சிறு ஓய்வு. சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் சின்முத்திரை வைத்து கொண்டு ஒரு 5 மூச்சு மூச்சை நல்லா இழுத்து மூச்சை வெளியில் விடணும். மூச்சை இழுத்து விடும் பொழுது நம்ம மூச்சை நல்லா கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்களின் பலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி. இப்போ இந்த தினமும் ஒரு பழத்தை பற்றி போய்க்கிறோம். பழத்தின் பலன்கள். அதில் வாழைப்பழத்தை பற்றி நிறைய வாழைப்பழங்கள் இருக்குது. அதில் வாழைப்பழத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய பழம் பச்சை வாழைப்பழம். இந்த பச்சை வாழைப்பழம் பார்த்திங்கன்னா மழை சைடில் தான், மலை அடிவாரங்கள்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. ஆனால் அது ஒரு வருஷம் தான் அந்த வாழைப்பழத்தை பயன்படுத்த முடியும். மறுபடியும் பேத்து தான் இப்போ தொடர்ந்து இது பண்ண முடியும். வாழையடி வாழையாகங்கிறது மற்ற பழங்களுக்கு இதாகும். இது வாழையடி வாழையாக வளரும். எப்படின்னா பிடுங்கி தான் அது நடணும். அந்தமாரி மரம் தான் அந்த பச்சை வாழை மரம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இது நிறைய பூச்சி விழுந்துடும். அந்த வாழை நிறைய பூச்சி விழுந்து, அதனால் அதிகமாக வளர மாட்டாங்க. கொஞ்சமான பேர் அதை பயன்படுத்தணுங்கிறத மட்டும்தான் வளர இது பண்ணுறாங்க, கொண்டு சேர்க்குறாங்க அந்த பழத்தை. இந்த வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் பார்த்திங்கன்னா வாழைனால வாழைங்கிறது வாழை வைக்கிறது பேர் தான் வாழை. வாழை போட்டு அழிஞ்சு போடுவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அழிஞ்சு போனாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை கரெக்டாக எடுத்து இது பண்ணால் ஒரு வாழை மரம் விழுதுன்னா அதுலேயும் கூட நிறைய பலன்கள் இருக்கும். அந்த மரத்தை எடுத்து அதை அத்தனையும் பயன்படுத்தலாம். அதனால தான் வாழையடி வாழையாக வாழ வேண்டும்னு வாழ்த்துவாங்க. வாழும்போதே வாழையடி வாழையாக வாழ வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வாழைப்பழம் எல்லாமே உடலை மலச்சிக்கலை சரி செஞ்சு கொடுத்துரும். மிகப்பெரிய விஷயம். காலை மாலையும் 2 வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் எடுத்தாலும் மேக்ஸிமம் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய வாழைப்பழமாக இருக்கும். இந்த வாழைப்பழமும் மலச்சிக்கலை நல்லா சரி செய்யக்கூடிய வாழைப்பழம் தான். அப்புறம் உடல் எடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, உடம்புல உடல் எடை ஒரு இத்தனை கிலோவுக்கு இத்தனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு 5 கிலோ இருக்காங்க, அது 50 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா அவங்க 50 கிலோ குறையாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது மருத்துவ ரீதியான கணக்கு. அப்படின்னா அந்த மருத்துவ ரீதியான கணக்குன்னா இந்த வாழைப்பழத்தை தினமும் 2 வாழைப்பழத்தை எடுத்து வந்தீங்கன்னா
கண்டிப்பாக அந்த உடல் எடையை வந்து சீராக கடைசி வரைக்கும் பராமரிக்க முடியும். இந்த உடல் எடையை சரியாக பராமரிக்க முடியும். உடல் எடை குறையாது. அவர் வந்து நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய இந்த வாழைப்பழம் அதனால தான் இறைவனுக்கு படைக்கப்பட்டதில் வாழைப்பழமும் தேங்காயும் மிக முக்கியமாக வச்சதுக்கு காரணம், வாழையடி வாழையாக சங்கதிகள் வளரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வாழைப்பழத்தையும் தேங்காய், வெத்தலை பாக்கு அந்த தாம்பத்தியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உடலில் வந்து எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் கால்சியங்கிற சுண்ணாம்புலேருந்து கிடைக்கக்கூடிய கால்சியம் கிடைக்கிறதுக்காக தான் இந்தமாரி விஷயங்களை இது பண்ணியிருக்காங்க. தினமும் அதை பயன்படுத்தும் போது, சாமிக்கு படைக்கும்போது பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது தான் மக்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. தான் இறைவன் பேரை சொல்லி அதை இவ்வளோத்தையும் கொடுக்குறாங்க. சரிதாங்களா? இந்த பச்சை வாழைப்பழத்தின் பழங்கள் வந்து மலச்சிக்கலை சரி செஞ்சிடும், உடல் எடையை அப்படியே சீராக வச்சுக்கும். சரிதாங்களா? இதான் அந்த பச்சை வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே தான் இருக்கும் வாழைப்பழம். அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வாழைப்பழம் கிடைக்கிது. அது வந்து பச்சை வாழையில் சேர்த்துக்கவே கூடாது. பச்சை வாழைலாம் பச்சையாக தான் இருக்கும். ஆனால் திங்கிறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். சுவை மிகுந்த பழம். இப்போ பழம் கிடைக்கிறதே மிகவும் அரிதான பழமாக இருக்குது பச்சை வாழைப்பழம். இப்போ கிடைச்சாலும் மஞ்சள் கலரில் கிடைக்கிது. ஆனால் பச்சை கலரில் கிடைக்கக்கூடிய பழம் தான் பச்சை வாழைப்பழங்கிறத சரியான இது. சரிங்களா? அந்த பச்சை வாழைப்பழத்தை வாங்கி நல்லா பயன்படுத்துங்க. தினமும் அந்த பச்சை வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. பச்சை வாழைப்பழம் கிடைக்கலையா, தினமும் 2 பழங்களையாச்சும் சாப்பிடுங்க. உடல் வந்து நல்லா எடை கூடும். நன்றி. இப்போ வந்து அடுத்த சுற்றுக்கு செல்கிறாங்க, 2வது சுற்றுக்கு. அதோட ஆர்ஜி அவர்கள் வர்ணனையில் மறுபடியும் மீண்டும் தொடருவாங்க. பாருங்கள். நன்றி. 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு ஆரம்பிப்போம். ஆசனம்னா இப்போ எல்லாருமே செய்யறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. நம்மளால் முடியாது, எல்லாம் சின்ன வயசு பசங்களாம் முடியும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஆசனம் வந்து எல்லாருமே செய்ய முடியும், எல்லாராலையும் செய்ய முடியும். சின்ன ஆசனங்கள் வந்து நிறைய ஆசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பழகி வந்தோம்னா பலன்கள் நிறையா கிடைக்கும். அதனால் எல்லாருமே ஆசனம் செய்து பலன் பெறலாம். இப்போ வந்து நம்ம ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எளிய பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு நம்ம ஆசன நிலைக்கு செல்வோம். கால்களை வலது பக்கமாக ஒரு 5 முறை 1 2 3 4 5. இப்போ இடது பக்கமாக 1 2 3 4 5. இப்போ கை இப்படி கூட பண்ணிக்கலாம் பயிற்சி. 1 2 3 4 5. ஆசனம் வந்து பொதுவாக எக்ஸசைஸ் மாரி இல்லாமல் ஆசனம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நம்ம ஆசனம் செய்கிற வந்து மூச்சையை நம்மளுக்கு கவனிச்சுக்கிட்டு நம்ம நிதானமாக செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து பின்னாடிக்கு தியானத்துக்கு சிறந்ததாக தான் அமையும். இரண்டாவது நிலைக்கு ஆசனத்துக்கு செல்கிறார்கள். கையை ஊனி பொறுமையாக நிதானமாக அது மேலே காலை வச்சு லைட்டாக காலை தூக்க வேண்டியது. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. ஓய்வு. இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு 5 எண்ணிக்கை. இரண்டு சுற்று செய்து முடித்து விட்டோம். இப்போ ஆசனத்தோட பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த காக்கா ஆசனம் செய்வதனால் கை கால்கள் பலம் பெறுகின்றன, மனமும் உடலும் ஒருநிலை அடைகின்றன, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, நுரையீரல் மற்றும் இதயம் வலுவடைகின்றன, இரத்த ஓட்டம் சீராகிறது, தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகிறது, இரத்த ஓட்டம் சீராகின்றன. காக்காசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கை கால்கள் ரெண்டும் பலம் பெறுகின்றன. எதனாலனா கையை ஊனி செய்கிறோம், கையை ஊனி அது மேலே காலை வச்சு நிற்கிறோமா, அதனால் கை கால்கள் பலம் பெறுகின்றன, மனமும் உடலும் ஒரு நிலை அடைகின்றன. ஏன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம், அதனால் என்னென்னா மனமும் உடலும் ஒரு நிலை அடைகின்றன, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றன, நுரையீரல் மற்றும் இதயம் வலுவடைகின்றன, இரத்த ஓட்டம் சீராகிறது, தைராய்டு பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. காக்காசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை பார்த்து தெரிந்து கொண்டோம். நன்றி. நான் இப்போ ஆர்ஜி அவர்கள் தெளிவாக அதை செஞ்சு காட்டினாங்க.
அதை உரைநடையாக அருமையாக இப்போ சொல்லி காட்டினாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு அருமையாக சொல்லி காட்டினாங்க. மீண்டும் எனது வர்ணனையில் உங்களுக்காக ஒரு தடவை இந்த காக்காசனம் செய்கிறனால கை கால்கள் பலம் பெறுகின்றன. மனமும் உடலும் ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் இந்த ஆசனம் செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் செய்கிற ரொம்ப கடினமான ஆசனம் அந்த காக்காசனம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அப்போ தான் அந்த உடலை தூக்குறதா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு அர்த்தம். நமக்கு கை காலை தூக்கி உடம்பை தூக்கிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நுரையீரல் மற்றும் இதயம் வலுவடைகிறது. நல்ல நுரையீரலும் இதயம் நல்ல வலுவடையும். சரிங்களா? ரத்த ஓட்டம் எப்போதும் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். தைராய்டு பிரச்சனை சரியாகும். இந்த காக்காசனத்தை பற்றியான விஷயங்கள் இப்பொழுது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, தினமும் இந்த ஆசனங்களை ஏன் செய்யணும் அப்படிங்கிற எல்லாரோட கேள்வியாக இருக்குது. தினமும் இந்த ஆசனங்களை ஏன் செய்யணும்னா, இன்றைய காலகட்டத்துக்கு உணவு பழக்க வழக்கம் எல்லாருக்கும் மாறி இருக்குது. எல்லாத்துலேயும் பூச்சி நச்சு கலந்த உணவுகளாக இருக்குது. அதனால் ஏன்னா நம்ம சமைச்சு தான் சாப்பிட்றோம். என்னைக்காக இருந்தாலும் எல்லோரும் எல்லாரோட நிலையும் சமைச்சு தான் சாப்பிடணுங்கிற மனநிலையில் கொண்டு போய் தள்ளப்பட்டிருக்கோம். இயற்கையாக வாழுங்கிறத யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் பேசுகிறோம்னாலும் ஏன் இயற்கையாக எடுத்துக்கிறோம்னா, இயற்கையாக ஒரு வேளை இல்லை 2 வேளை தான் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு நாளே சமைச்ச உணவு சாப்பிட்டு தான் ஆகிற நிலைக்கு தள்ளப்படுறோம். இல்லை 2 வேளை சாப்பிட்டு தான் ஆகிற நிலைக்கு தள்ளப்படுறோம். இதுக்கு காரணம் வீட்டில் உள்ள பெண்மணிகளும் அவங்க ஏற்றுக்கிட்டா மட்டும் தான் இந்த இயற்கை உணவுகளை நம்ம சேர்த்துக்க முடியும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா, பெண்மணிகள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இந்த இயற்கையை பற்றியான விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. அதில் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் நடத்தக்கூடிய கூட்டங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதில் நிறைய செஞ்சு காட்டுறோம் உணவுகளை பற்றி. அதில் நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட அதேமாரி வந்து நீங்கள் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் மாதாந்திர கூட்டங்கள் நடக்குது. அந்த மாதாந்திர கூட்டம் ஒரு நாள் நடக்கும். அது வந்து இப்போ சனிக்கிழமையில் மாற்றிருக்காங்க. முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து 3வது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சு. அதை 2வது சனிக்கிழமையாக அதை மாற்றி வச்சுருக்கோம். அந்த நாட்கள் வந்து பாருங்கள். அந்த நாட்களில் வந்து நீங்கள் பயன்பட்டுருக்கலாம். அதுலேருந்து பார்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அது சரிங்களா? இப்போ ஆடுதுறை இயற்கை மருத்துவம் ஒரு சோலையை உருவாக்கி அந்த சோலையில் தான் எங்களோட படைப்பிடிப்பு எல்லாமே அந்த சோலையில் தான் நடைபெற்றுட்டு இருக்குது. சரி, தினமும் இந்த மகதிஷ்டி தினமுறை யோகா எப்படி வெளியில் வருதுன்னா, காலை 5:30 மணிக்கு வெளியில் வருது. கரெக்டாக சரியான நேரத்துக்கு காலை 5:30 மணிக்கு அதை வெளியிடுறோம். எந்தவித தங்கு தடையுமின்றி வெளியிட்டுருக்கோம். இதற்கு காரணம் உங்களோட ஏகோபித்த வரவேற்போடு தான் இதை எங்களால் செய்ய முடியுது. இதற்கு நண்பர்களோட சப்போர்ட் நிறைய இருக்குது. எனக்கு ஆசிரியர் நண்பர்கள், நண்பர்களோட சப்போர்ட், நல்ல சப்போர்ட் இருக்குது. அதனால இதை தினமும் வெளியிட முடியுது, எங்களால் வெளிக்கொணர முடியுது. சரி, இந்த தினம் ஒரு மகதிஷ்டி தினமுறையாக எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, தினமுறை யோகாவை எங்கேருந்து எப்படி தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா, டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு இடைவெளியே இல்லாமல் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிங்கன்னா இது கிடச்சிரும். இந்த யோகாசனம் எல்லாம் முழுமையாக கிடச்சிரும். இந்த யோகாசனம் அனைவருக்கும் பார்க்க முடியும். இந்த யோகாசனங்களை அனைவரும் பார்க்க முடியும். சரி, இப்படி இந்த யோகாசனங்களை பார்த்து நீங்கள் மட்டும் மயிலாமல் உங்கள் நண்பருக்கு அனைவருக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்கிறோம்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாட்டுக்கல. கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தப்பே இல்லை. நீங்கள் எனக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்கும். என்ன காரணம்னா, நாங்கள் செய்கிறது சரியோ தவறோ அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் சொல்கிற விஷயங்களை நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்கிறக்கூடிய அத்தனை கமெண்ட்ஸும் நாங்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்கும். அதற்காக நாங்கள் அப்படியே மாற்றிக்கிட்டு போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதாக அப்படியே நாங்கள் ஃபுட்டாக எங்களோட உடனடி எல்லாத்தையும் எங்களோட உடைகளை அனைத்தையும் மாற்றிக்க முடியாது. ஆனால் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துப்போம். அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சொல்லிகிட்டே இருங்க. அதற்காக நாங்கள் எந்த கவலையும் பட மாட்டோம். சரிங்களா? நன்றி. மீண்டும் தினமும் இந்த மகதிஷ்டி தினமுறையாக தினமும் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.